வணக்கம். இந்த செஷன் ரெசிலியன்ஸ் அப்படின்ற டாபிக்ல கண்டினியூவேஷன் தான். இந்த செஷன்ல நம்ம இலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி டிஆர்எஸ் அப்படின்ற டாபிக்கோடைய ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க சர்வரை வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து டிஆர் கான்ஃபிகர் பண்ணலாம், இல்லை வந்து மற்ற டேட்டா சென்டர் மைக்ரோசாஃப்ட் இல்லை கூகுள் டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய சர்வரை வந்து எப்படி நம்ம ரெப்ளிகேட் பண்ணி இங்கே கொண்டு வரலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி பத்தின ஒரு ஐடியா இல்ல அப்படின்னா, தென் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெசிலியன்ஸ் அப்படின்ற டாபிக்க வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ ஏடபிள்யூஎஸை பொறுத்தவரைக்கும் ரெசிலியன்ஸ் ஹப்ன்ற ஒரு டாபிக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து 2 டிஃப்ரெண்ட் மேஜர் டூல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா வந்து எப்படி நம்ம ரெக்கவரி செட் பண்ணலாம், டிஆர் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்கு. தென் வந்து இடிஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி, எலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி இருக்கு. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ரெக்கவரி கண்ட்ரோலர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க எப்படி நம்ம அப்ளிகேஷன் லெவல்ல வந்து ரெக்கவரி ரெடினஸ் ரெடி பண்ணலாம், ஃபெயில் ஓவர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டூல் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மெயினாக இந்த பர்டிகுலர் டாபிக்ல வந்து இடிஆர் எலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி ஆர் டிஆர்எஸ் அப்படின்ற மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த டூல் பத்தி தான் நம்ம இன்டெப்தா பார்க்க போறோம். ஸோ ரெசிலியன்ஸ் ஹப்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ட்ராக்கிங் மெக்கானிசம் கொடுக்குறாங்க. ஸோ ரெசிலியன்ஸ் ஹப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரியான அவைலபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ல என்ன கமிட் பண்ணியிருக்கோம், அப் டைம் எவ்வளோ கமிட் பண்ணியிருக்கோம், ஆர்டிஓ ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து என்ன நம்ம வந்து அக்ரி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இந்த பர்டிகுலர் ரெசிலியன்ஸ் ஹப் வழியா நீங்க கிளீனா வந்து டிஃபைன் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி ட்ராக் பண்ணலாம். நீங்க மேனுவல் எதுவும் பண்ண வேண்டாம். இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தின நம்ம டீடைல்ஸ் நம்ம முன்னாடி செஷன்ல பார்த்துருந்தோம். ஸோ ரெசிலியன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஸ்ரப்ஷனை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஹவு டு ரெக்கவர் ஃப்ரம் டிஸ்ரப்ஷன் அப்படின்றது தான் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிலியன்ஸை வந்து 2 விதமா நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ஹைலி அவைலபிளா வந்து செட்டப் பண்றது. ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் சர்வர் இருக்கு அப்படின்னா, ஒரு சர்வர்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், அதை நம்ம 2 சர்வரா டிப்ளாய் பண்றது. 2 சர்வரை வந்து ஒரே பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆச்சுன்னா அந்த என்டையர் அப்ளிகேஷன் நமக்கு டவுன் ஆயிடும். ஸோ அதை எப்படி நம்ம மல்டிபிள் டேட்டா சென்டர்ல டிப்ளாய் பண்றது, இல்லை மல்டிபிள் ரீஜன்ல டிப்ளாய் பண்றது அப்படின்றது தான் ஹை அவைலபிலிட்டி. நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றோம், என்ஹான்ஸ் பண்றோம். ஸோ அதுதான் வந்து ஹை அவைலபிலிட்டி. பட் டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராசஸ் அண்ட் தென் ப்ரொசீஜர் டூல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஹை அவைலபிலிட்டின்றது நம்ம டெக்னிக்கலாக வந்து ஒரு சர்வர் ஆர் ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி கொண்டு வரோம். ஸோ அதுதான் வந்து ஹை அவைலபிலிட்டின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து அர்லியர் செஷன்லேயே நம்ம டீடைல்டாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ டிசாஸ்டர் ரெக்கவரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கீ மெட்ரிக்ஸ் இருக்கு, ஆர்டிஓ அண்ட் ஆர்பிஓ, ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ், ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். அப்படின்னா என்னன்றது வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ ரெசிலியன்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆஸ் அ ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸும் அவங்க வந்து தே ஆர் டேக்கிங் சம் ஏரியாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட், இது எல்லாமே நம்ம போன செஷன்ல பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்ற டாபிக்குள்ள இலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி அந்த பர்டிகுலர் கிளவுட்ல உங்களுக்கு வந்து நேட்டிவா இந்த டூல் கொடுக்குறாங்க. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி ஆஸ் அ சர்வீஸா கொடுக்கறதால உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல வந்து ஒரு ஜெர்டோவோ இல்லை பிளேட் ஸ்பின்னோ ஏதோ ஒரு டூல் வச்சு நீங்க ஒரு டிஆர் என்விரான்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னா, அதில் நீங்கள் சர்வர் டிப்ளாய் பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் டூலிங்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்ட்ரா வந்து ஓவர் ஹெட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். வேற இப்போ நம்ம ரெடிமேடாக வந்து இலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்ற இடிஆர் டூல் நம்ம யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து இதில் நிறையவே வந்து ரெடிமேடாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தேட். ஸோ இடிஆர் பற்றின ஒரு கொஞ்சம் ஒரு ஷார்ட் தியரி பார்த்துட்டு தென் வி கேன் கெட் இன் டு
த ப்ராக்டிக்கல் டெமோ. ஸோ டிஆர்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த நேம் வந்து இடிஆர்னு சொல்லாம டிஆர்எஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரின்ற இன்னொரு ப்ராடக்ட் வந்து AWS உடைய ஆஃபரிங்ல இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து சேம் அக்ரோனிம் வந்து கிடைக்கிறதால நம்ம இதை ப்ரீவியஸ் செஷன்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து ஐடியலாக நம்ம வந்து இடிஆர் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கணும். பட் இன்ஸ்டெட் வந்து டிஆர்எஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் டூலோடைய அக்ரோனிம் வந்து இடிஆரா இருக்கிறதால சரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்றதால டிசாஸ்டர் ரெக்கவரி சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி அஸ் அ சர்வீஸை வந்து நம்ம ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து கிளவுட் என்டியூர்ன்ற ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியை வந்து அமேசான் AWS வந்து அக்வயர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை தான் வந்து மைக்ரேஷனுக்கும் டிஆருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கிளவுட் என்டியூர் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் இன்னுமே ஒரு சில கவர்மெண்ட் கிளவுட், AWS சைனா கிளவுட்லலாம் வந்து இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் மெயினாக வந்து மைக்ரேனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தே ஹேவ் இன் ஹவுஸாக வந்து AWSலேயே வந்து இன்பில்ட்டாக வந்து சர்வர் மைக்ரேஷன் சர்வீஸ், அந்த மைக்ரேஷன் ஹப்புக்குள்ளே வந்து எப்படி நம்ம சர்வர்ஸ் மைக்ரேட் பண்ணலாம், அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் டேட்டா பேஸ்க்குமே வந்து AWSல நேட்டிவா டேட்டா பேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து மைக்ரேஷன் ஹப்புக்குள்ள இருக்கு. ஸோ இந்த டிசாஸ்டர் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் இது கிளவுட் என்டியூர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கிளவுட் என்டியூர்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆப்ஷன்ஸ் தான். பட் AWS வந்து அவங்களுடைய கன்சோல்ல வந்து ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி அஸ் அ சர்வீஸ் ப்ராடக்ட் நம்ம போகும்போது நம்ம சர்வர்லெஸ்ஸாக நம்ம இந்த சர்வீஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட் தெரியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம மெயின்டெனன்ஸ், அந்த ஓவர் ஹெட், அந்த மேனேஜ்மெண்ட்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து டிஆர் வந்து மட்டும் கான்ஃபிகர் பண்ணால் போதும். அந்த அப்ளிகேஷனுடைய அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன மாதிரியான செட்டை கான்ஃபிகர் பண்ணணுமோ நம்ம குயிக்காக போயிட்டு நம்மளால கான்ஃபிகரேஷன்ஸ் எனேபிள் பண்ணிட்டு குயிக்காக நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்லேருந்து அமேசான் டேட்டா சென்டருக்கு சர்வர்ஸை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் AWSக்குள்ளேயே நீங்கள் மூவ் பண்ணுறது, இல்லை ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு நீங்கள் வந்து டிஆர் எனேபிள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க சிம்பிளிஃபைடாக ஒரே மாதிரியான ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கும். பட் இப்போ அப்ரோச்சுமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ப்ராசஸ் அண்ட் ரெக்கவரி எல்லாமே வந்து சேம் யூனிஃபைட் ப்ரொசீஜர்ஸாக வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ப்ராசஸ் இஸ் வெரி மச் ஸ்ட்ரெயிட்டன்ட் அண்ட் ஸ்ட்ரீம் லைன். ரெப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குயிக்காக வந்து உங்களுக்கு டேட்டா ரெப்ளிகேஷன் வந்து இவங்க எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ரெஸ்டோரேஷனுமே வந்து நம்ம குயிக்காக நம்ம ரெடியூஸ் டவுன் டைமில் வந்து பண்ண முடியுது. ஸோ மானிட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டிஆர்ல நிறைய டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் லாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்க்க முடியும். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து ஐ வில் என்னென்ன இருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இந்த டிஆர் ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஆட்டோமேட்டடாக வந்து நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்கறதுக்காக கன்சோலில் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லினக்ஸ் அண்ட் தென் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்கு. ஈவன் டேட்டா பேசஸும் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதா இருக்கட்டும், பேக்எண்டில் வால்யூம்ஸை வந்து பிளாக் லெவலில் ரெப்ளிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஸ்டோர் பண்ணும்போது என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கம்ப்ரெஷன் அண்ட் என்கிரிப்ஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மோர் ஆர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக கொடுத்துட்றாங்க. அது சில ஸ்டாண்டர்ட் சில செட்டிங்ஸ்லாம் வந்து பை டிஃபால்ட்டாகவே அவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ குயிக்காக உங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி மச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அண்ட் தென் யூஸ் கேசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே டூல் தான் ஆன் ப்ரமைசஸ்லேருந்து AWS டேட்டா சென்டர் கொண்டு வரதா இருக்கட்டும். ஆன் ப்ரமைசஸில் வந்து இட் கேன் பி ஃபிசிக்கல் சர்வராக இருக்கலாம், இல்லை VMware மெஷினாக இருக்கலாம், இல்லை Hyper-V VMஆ இருக்கலாம். ஈவன் ஃப்ரம் ஒரு AWS ரீஜன்லேருந்து இன்னொரு AWS ரீஜன் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை இன்னொரு கிளவுட், மைக்ரோசாஃப்ட் கிளவுட், இல்லை மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர் ஆர் அஜூர்ல இருந்து AWSக்கு கொண்டு வரது, இல்லை வந்து கூகுள் கிளவுட் GCP பிளாட்ஃபார்ம்ல இருந்து AWS மைக்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரே டூல் தான். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி மச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டிஆர்எஸ் டூலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான சில ப்ரீ ரெக்வசைட் செட்டிங்ஸ் இருக்குது. அது என்னென்ன மாதிரியான செட்டிங்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கன்சோலில் போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து ஆல்ரெடி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜென்ரலாக ஒரு ரீஜனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இப்போ டிஆர்எஸ் நீங்கள் அந்த ரீஜனில் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை முதல்ல நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா
ரெப்ளிகேஷன் சர்வர்ஸ் வந்து என்ன மாதிரியான சைஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த கன்சோலில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ வில் ஜஸ்ட் லீவ் திஸ் பேஜ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வரும். ஸோ எலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி, இட் இஸ் ஸ்கேலபிள், காஸ்ட் எஃபெக்டிவ் அப்ளிகேஷன் ரெக்கவரி சர்வீஸ் டு AWS அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து கான்ஃபிகர் அண்ட் இனிஷியலைஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு 6 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் என்விரான்மெண்ட்ல இருந்து டெஸ்டினேஷன் என்விரான்மெண்ட் வரதுக்கு சில சர்வர் வந்து இன்பிட்வீன் நம்ம கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெப்ளிகேஷன் டைம்ல மட்டும் இந்த ரெப்ளிகேஷன் சர்வர்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகும். இதை ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேஜிங் சப்நெட் ஆர் இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து நமக்கு வந்து இந்த கண்டென்ட்டை வந்து கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா சென்டர் வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ அந்த எந்தெந்த சர்வர்லாம் நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு கொண்டு வர போறீங்களோ அந்த சிஸ்டமுடைய டிஸ்க்ஸை வந்து இந்த பர்டிகுலர் ரெப்ளிகேஷன் சர்வர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் லெவலில் வந்து இந்த டிஸ்க்ஸை வந்து இபிஎஸ் வால்யூமாக வந்து இங்கே ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜிங் ஏரியாவில். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இன்ஸ்டாலர் ஃபைல் அந்த ஏடபிள்யூஎஸ் உடைய டிஆர்எஸ் டூலோடைய ஏஜென்ட்டை வந்து நம்ம இந்த மெஷினில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரூ த நெட்ஒர்க் இது நீங்கள் டைரக்ட் கனெக்ட் சர்க்கியூட் இருக்குது இல்லை விபிஎன் இருக்குது அப்படின்னா அது மூலயமாவும் நீங்கள் வந்து ரவுட் பண்ண முடியும் இந்த டிராஃபிக்கை. ஸோ அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பேண்ட்வித் யூஸ் பண்ணணும் அப்படின்றத த்ராட்டிலும் பண்ண முடியும். ஏன்னா சில ஆர்கனைசேஷனில் வந்து அந்த விபிஎன் சர்க்கியூட்டை இல்லை அந்த டைரக்ட் கனெக்ட் சர்க்கியூட்டை வந்து ஒரு சில பேக்கப்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை டேட்டா பேஸ் ரெப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற ஒர்க்லோடோடைய ரெகுலர் ரொட்டீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம நெட்ஒர்க் லெவலில் த்ராட்லிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் டிஆர்எஸ் டூல் வந்து எவ்வளோ பேண்ட்வித் யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு வந்து நெட்ஒர்க்கில் வந்து கன்சம்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டினியூஸாக நடக்கக்கூடிய இந்த ரெப்ளிகேஷன் வந்து 1500 அப்படின்ற ஒரு போர்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புகிறாங்க, என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறதால சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வரும். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் சர்வருடைய கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத நமக்கு கொடுக்குறோம். நிறைய ரெப்ளிகேஷன் நடக்கும். உங்களுக்கு வந்து சிஸ்டம்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும், நிறைய ரெப்ளிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிவ் லிட்டில் மோர் ஹையர் சைஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். EC2ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குது. ஸோ உங்களுக்கு கான்ஃபிகரேஷனுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ரொம்ப ஹெவி சைஸ்டு விஎம்ஸ் கூட நம்ம கொண்டு போயிட்டு நம்ம செலக்ட் பண்ண முடியும். இது வந்து ரெப்ளிகேஷன் சர்வருக்கான கான்ஃபிகரேஷன், உங்களுடைய ஆக்சுவல் சிஸ்டம்கான கான்ஃபிகரேஷன் இல்லை. இந்த ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய அந்த ரெப்ளிகேஷன் சர்வர், அதாவது உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் இல்லை வந்து மற்ற டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய டிஸ்கை வந்து கண்டினியூஸாக பிளாக் லெவலில் ரெப்ளிகேட் பண்ணி இபிஎஸ் வால்யூமாக உங்களுக்கு வந்து கொண்டு வரதுக்கான டூல், அந்த சர்வர் தான் இது ரெப்ளிகேஷன் சர்வர். அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். தென் அதுக்கான சில பர்மிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஐஏஎம் ரோல் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஐஏஎம்ல போயிட்டு நீங்க இந்த பர்டிகுலர் ரோல்ஸ்லாம் வந்து அந்த டிசாஸ்டர் ரெக்கவரியோடைய ஏஜென்ட் இன்ஸ்டலேஷனுக்கு, அது ஃபெயில் ஓவர் ஃபெயில் பேக் பண்றதுக்கு, அந்த ரெப்ளிகேஷன் சர்வரை கிரியேட் பண்றதுக்கு, தென் அந்த கன்வர்ஷன் சர்வரை கிரியேட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சில பர்மிஷன்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கன்சோல்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்டிகுலர் பெர்மிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைச்சிரும். உங்களுக்கு EC2 இருக்கட்டும், இல்லை KMSல வந்து அந்த என்கிரிப்ட் பண்ற கீயை ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்றதா இருக்கட்டும், IAMல இருக்கக்கூடிய ரோல் ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த ஆக்சஸ் இந்த பர்மிஷன்லாம் உங்களுக்கு ரெடிமேடா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இதுல வந்து நம்ம அந்த ரெப்ளிகேட் பண்றோம் இல்லைங்களா அந்த டிஸ்கை, அந்த டிஸ்க் வந்து என்ன மாதிரியான டிஸ்கா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். உங்களுக்கு வந்து இபிஎஸ்ல நிறைய கேட்டகரி இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரல் பர்பஸ் வால்யூமா நீங்க ஸ்டோர் பண்றீங்களா, இல்லை வந்து ஆப்டிமைஸ்டு வால்யூமா வந்து நீங்க ஸ்டோர் பண்றீங்களா, இல்லை வந்து மேக்னெட்டிக் வால்யூமா காஸ்ட் கம்மி பண்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் த்ரூபுட் ஆப்டிமைஸ்டு HDD-ஆ ஸ்டோர் பண்றீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்கா நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். SSD-ஆ ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுடைய ஒர்க் லோட் வந்து என்ன மாதிரியான ஒர்க் லோட் அப்படின்றது இது வந்து ஸ்டேஜிங் ஏரியால தான் நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ வந்து டிஃபால்ட்டா வந்து ஒரு சில சைஸுக்கு மேல இருக்கு அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஆட்டோ வால்யூம் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து எந்த மாதிரியான த்ரூபுட் கன்சம்ஷன் இருக்குன்றத பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து GP2-ஆ GP3 சூஸ் பண்றதா என்னன்றதை வந்து இந்த டூலே வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃபால்ட்டா என்கிரிப்ஷன் இருக்கு, என்கிரிப்ஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து அதை அன்செக் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு எந்த போர்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா TCP போர்ட் வந்து 1500 வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். TCP போர்ட்
1500 இன் பிட்வீன் ஏதாவது ஃபயர் வால் இருக்கு உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்க்கும் கிளவுடுக்கும் நடுவில் ஏதாவது ஃபயர் வால் இருக்கு அப்படின்னா அந்த ஆன் ப்ரமைசஸ் ஃபயர் வாலில் வந்து இந்த போர்ட் இன்பவுண்ட் டுவர்ட்ஸ் கிளவுடுக்கு வந்து டிசிபி போர்ட் 1500 வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் அலோவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ரெப்ளிகேஷன் குரூப்பை வந்து அந்த செக்யூரிட்டி குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ டிசிபி 1500 போர்ட்டில் தான் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான ரவுட்டிங் அண்ட் த்ராட்லிங் பண்ணணும்? உங்களுக்கு வந்து விபிஎன் வழியா இந்த டிஆரை எனேபிள் பண்ண போறீங்களா? இல்ல டைரக்ட் கனெக்ட் சர்க்யூட் வழியா பண்ண போறீங்களா? இல்லாட்டி வந்து 2 டிஃபரெண்ட் ஏடபிள்யூஎஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய விபிசிக்கு நடுவுல பண்ண போறீங்களா? அப்படின்றத வந்து நீங்க இங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து விபிசி பியரிங் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பிரைவேட் ஐபி யூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து விபிஎன், டைரக்ட் கனெக்ட், விபிசி பியரிங் இது வழியா நம்ம பண்ண முடியும். தென் அதே மாதிரி இன்கேஸ் என்கிட்ட இந்த பிரைவேட் சர்க்யூட் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் கோ வித் பப்ளிக் சர்க்யூட் வழியாவே நீங்க ரெப்ளிகேஷனை பண்ண முடியும். ஸோ பப்ளிக் சர்க்யூட் வழியாவே நீங்க ரெப்ளிகேஷனை பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து அவங்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். த்ராட்லிங்ன்றது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டேட்டாவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறீங்க. இந்த பர்டிகுலர் ரெப்ளிகேஷன் டிஆர் ஆக்டிவிட்டிக்கு வந்து 10 ஜிபிபிஎஸ்ஆ இல்லை வந்து 1 ஜிபிபிஎஸ்ஆ என்ன மாதிரியான நெட்ஒர்க் த்ராட்டில் பேண்ட்வித் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நீங்கள் இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து அந்த பாயிண்ட் இன் டைம் பேக்கப்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த ரெப்ளிகேட்டட் டிஸ்கோடைய ஸ்னாப்ஷாட் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து 7 டேஸ் இருக்குது. ஸோ மினிமம் நீங்கள் 1 டே ஆர் 2 டே கூட கொடுத்துக்கலாம் காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னா. பட் வந்து காஸ்ட் கம்மி பண்ணணுன்ற ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் கம்மி பண்ணுங்கள். இல்லை எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அப் டு 365 வரைக்கும் நீங்கள் வந்து 1 இயர் வரைக்குமே வந்து அந்த ஸ்னாப்ஷாட்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பேக் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஃபெயில் பேக் அந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கோ நீங்கள் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைமுக்கு நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு டிஃபால்ட் வந்து 7 டேஸ் இருக்குது. ஸோ அதுவே கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனுக்குலாம் நிறைய ஒர்க் லோட்ஸ் மைக்ரேட் பண்ணும்போது ஏடபிள்யூஎஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. மைக்ரேஷன் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம் கிரெடிட்ஸ், எம்ஏபி ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி அது மூலயமா உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அந்த மைக்ரேஷன் பண்ணும்போது சில காஸ்ட் இன்வால்வ் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து அவங்க கம்மி பண்ணுறதுக்காக இந்த எம்ஏபி கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த ஐடியை வந்து நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மைக்ரேட் பண்ணிக்கலாம். சரி, அட் த எண்ட் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து மந்த் ஆன் மந்த் அவங்க நீங்கள் உங்களுடைய சர்வர்ஸை வந்து ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பில் வரப்போகுது. ஸோ அதுதான் அவங்க வந்து மெயினாக பார்க்கணும். மந்த் ஆன் மந்த் ரெவென்யூ தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு சில கிரெடிட் கொடுத்து அந்த கஸ்டமருடைய அந்த டைமுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எம்ஏபின்றது மைக்ரேஷன் ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராம். ஸோ நிறைய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனுக்கு அது கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஐடியா வந்து நீங்கள் இங்கே டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை சர்வர் நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து அவங்க அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ டேக்கிங் வந்து என்னென்ன டேக்ஸ் வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணும், மைக்ரேட் ஆன சர்வர் வந்து ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்மில் என்னென்ன டேக் அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் தென் என்ன மாதிரியான சைசிங் கொடுக்கணும். இப்போ வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ டெஸ்டினேஷன் அப்படின்னும் போது 2 விதமான என்விரான்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங்கில் வந்து கண்டினியூஸாக இந்த டிஆர்எஸ் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிஸ்க் எல்லாமே வந்து இபிஎஸ் வால்யூமாக இங்கே கிரியேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஆக்சுவல் சிஸ்டமாக நீங்கள் கிரியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 2 விதமாக நம்ம வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து எவ்ரி குவார்டர்லி இல்லை ஆஃப் இயர்லி இல்லை எவ்ரி இயர்லி வந்து ட்ரில் மாதிரி பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனில். டிஆர் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரில்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டமை வந்து இந்த இபிஎஸ் வால்யூம்ல இருந்து EC2 இன்ஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கன்வர்ஷன் சர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு சில சர்வர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ கன்வர்ஷன் சர்வர் அப்படின்றது வந்து அந்த ஆக்சுவல் இபிஎஸ் வால்யூம்ஸ்ல இருந்து EC2 இன்ஸ்டன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்போ மட்டும்தான் அது வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஆக்சுவலாக அந்த ஃபைனலாக கிரியேட் ஆகிற ரெக்கவரி இன்ஸ்டன்ஸ் அந்த டிஆர் ட்ரில் அப்போவா இருக்கலாம், இல்லை ஆக்சுவல் ரெக்கவரி அப்போவே நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர், இந்த கிளவுட், இப்போ மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டரோ இல்லை கூகுள் டேட்டா சென்டரோ இல்லை உங்களுடைய ஆன் ப்ரைம் டேட்டா சென்டரோ நமக்கு வந்து டிபெண்டன்சி வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலிமினேட் ஆகிடும். ஏன்னா நமக்கு
லேட்டஸ்டா இருக்கக்கூடிய பாயிண்ட் இன் டைம் வரைக்கும் நமக்கு வந்து அந்த இபிஎஸ் வால்யூம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ரெடிமேடா வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ்ல இருக்கிறதால நீங்க எப்போ வேணா அதுல வந்து விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து உங்களுடைய சோர்ஸ் ரீஜனோ இல்ல சோர்ஸ் டேட்டா சென்டரோ வந்து கம்ப்ளீட்டா டவுன் ஆனா கூட நீங்க டெஸ்டினேஷன் ரீஜன்ல இருந்து சிஸ்டம்ஸை வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து குயிக்கா வந்து யூசர்ஸை வந்து ரவுட் பண்ணிக்கலாம், ஃபெயில் ஓவர் வந்து இங்க பண்ணிக்கலாம் கிளவுட் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால இது ஒரு இண்டிபெண்டன்ட் என்விரான்மெண்ட்டா நமக்கு கிடைக்குதுங்க. ஓகே, ஸோ அதில் வந்து டெஸ்டினேஷன்ல வந்து இன்ஸ்டன்சஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், இப்போ நம்மளாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு லான்ச் டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ லான்ச் டெம்ப்ளேட் அப்படின்னும் போது நம்ம போயிட்டு அதில் கொடுக்கலாம் என்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸ் சைஸ், என்ன கீ யூஸ் பண்ணணும், அதாவது உங்களுக்கு அந்த பப்ளிக் கீ பிரைவேட் கீ இருக்குங்களா, அந்த கீ பேர் என்ன யூஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது மெட்டா டேட்டா நம்ம ஆட் பண்ணணுமா, இல்லை என்ன மாதிரியான செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணணும், இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ சில விஷயங்கள் வந்து அந்த ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸை வந்து உடனே நம்ம லான்ச் பண்ணணுமா, இல்லை அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஐபியும் நம்ம இங்கே கொண்டு வரணுமா. இப்போ சில கிளவுட் என்விரான்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேகிங்ன்றது வந்து கிளவுட் என்விரான்மெண்ட்டில் ரொம்பவே காமன். அந்த எக்ஸிஸ்டிங் டேக்ஸை வந்து நம்ம இங்கே காப்பி ஓவர் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்வர் டேக்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு சோர்ஸ் இன்ஸ்டன்ஸில் வந்து இன் ஏடபிள்யூஎஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஐடியை வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க. தென் எக்ஸிஸ்டிங் லைசன்சஸ் உங்ககிட்ட இருக்கு, பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் பண்ணும்போது நீங்க வந்து நிறைய லைசன்சிங் காஸ்ட் மூலியமா நீங்க காஸ்ட் சேவ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய லைசன்சஸ் ஃபார் விண்டோஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் லைசன்சஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் லினக்ஸ் சர்வர்ஸ்க்கோ இல்லை விண்டோஸ் டெஸ்க்டாப்ஸ்க்கோ பை டிஃபால்ட்டாக இங்கே கொண்டு வரலாம். வேறஸ் வந்து சர்வர்ஸ்க்கு வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பட் நான் இந்த இடத்துல வந்து ஏடபிள்யூஎஸோட லைசன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்டினேஷனில் இதுதான் அந்த டிஃபால்ட் லான்ச் டெம்ப்ளேட். சரி, நீங்கள் ஆல்ரெடி ஒரு லான்ச் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். என்ன செக்யூரிட்டி குரூப், எந்த விபிசியில் கிரியேட் பண்ணணும், எந்த சப்நெட்டில் கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரொஃபைல், என்ன யூசர் டேட்டா, தென் உங்களுக்கு வந்து என்ன கீ பேர் யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் நீங்கள் கொடுத்து அந்த ரீஜனை முதல்ல இனிஷியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சர்வர்ஸை வந்து நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல இருந்தோ இல்லை வந்து மற்ற கிளவுட் டேட்டா சென்டர்ல இருந்தோ ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் டூ திஸ். ஓகே, ஸோ இந்த டெமோக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரில் வந்து, அதாவது மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் டேட்டா சென்டரில் வந்து 2 சிஸ்டம்ஸ் இருக்குது, ஒரு விண்டோஸ் ஒரு லினக்ஸ். அண்ட் தென் ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து இன்னும் ஒரு ரீஜியனில், அதாவது இப்போ நம்ம வந்து ஒஹாயோ ரீஜியனில் வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்க, யூஎஸ் ஈஸ்ட் 2ன்னு சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக வேறு ரீஜியன். இது யூஎஸ்லேயே வந்து வேறு ரீஜியன். இந்த ரீஜனில் வந்து நான் வந்து 2 சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து ஒரு ஜஸ்ட் இன்னொரு சர்வர் வந்து இப்போ ஸ்பின் அப் பண்ணேன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ இனிஷியலைசிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இந்த சர்வரை வந்து நம்ம ஃப்ரம் ஸ்க்ராச் வந்து எப்படி இதை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி நம்ம ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணலாம், ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இந்த 1122 விஎம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை நான் இப்போ தான் கனெக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லெட் மீ கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் அப்படின்னா அது எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் கொடுப்பாங்க. லினக்ஸ் அப்படின்னா இந்த டிஆர்எஸ் உடைய ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸிக்யூட்டிபிள் பெர்மிஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி நான் ரன் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட்டு. ஸோ இது கனெக்ட் ஆகட்டும். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ லெட் அஸ் கோ இன்சைட் தட் பர்டிகுலர் டூல். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இந்த நம்ம இடிஆரோடைய ஏஜென்ட் இன்ஸ்டலேஷன் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கிறேன். இன்ஸ்டாலிங் த ஏடபிள்யூஎஸ் ரெப்ளிகேஷன் ஏஜென்ட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏஜென்ட்டோடைய லினக்ஸா இப்போ விண்டோஸா அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லினக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். லினக்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த இன்ஸ்டாலர் ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ wget கமாண்ட் யூஸ் பண்ணி நான் இந்த சிஸ்டமில் வந்து ஐம் கோயிங் டு டவுன்லோட் இட். ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஆகுது இந்த ஏடபிள்யூஎஸ் ரெப்ளிகேஷனுடைய இன்ஸ்டாலர் ஃபைல். இப்போ கரண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷனே இருக்காது இதில். ஸோ இந்த எக்ஸ்ன்ற பெர்மிஷன் இங்கே இல்லை பாருங்கள், ரீட் ரைட் பெர்மிஷன் தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த chmod கமாண்ட் சேஞ்ச் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can go and give execute permission வந்து கொடுத்துக்கலாம் அந்த இன்ஸ்டன்ஸில் அந்த எக்ஸிக்யூட்டபிளுக்கு.
ஓகே, இந்த சிஸ்டம் இல்லை, this system. ஓகே, ஸோ இதில் எக்ஸிக்யூட் பர்மிஷன் வந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. ஆமாம், இதில் வந்து க்ரீன் கலர் மாறிடுச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இட் வாஸ் ஜஸ்ட் நார்மல் ஒயிட் கலரில் இருந்தது. இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இங்கே வந்து உங்களுக்கு யூசர் அண்ட் தென் குரூப் அண்ட் அதர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ./ கொடுத்து அந்த எக்ஸிக்யூட்டபிளை வந்து நம்ம ட்ரிகர் பண்ண முடியும். பேஸ்ட், ரன் இட். இப்போ நம்மக்கிட்ட எந்த ரீஜனுக்கு வந்து ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது டெஸ்டினேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ டெஸ்டினேஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்த் விர்ஜினியா டேட்டா சென்டருக்கு வந்து நான் ரெப்ளிகேட் பண்ண போகிறேன். ஸோ நார்த் விர்ஜினியா டேட்டா சென்டருடைய கோட் வந்து US East -1. ஸோ அந்த கோட் தான் இங்கே நான் கொடுக்குறேன், அந்த ரீஜனல் கோடு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்வீஸ் அக்கௌண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட்டோடைய கிரெடென்ஷியல் நமக்கு தேவைப்படும். ஸோ IAM அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் IAMல போயிட்டு நான் என்னுடைய ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஆக்சஸ் கீ. ஸோ IAMல போயிட்டு நீங்கள் செக்யூரிட்டி கிரெடென்ஷியலில் வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட். நான் வேணா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு குயிக்காக காமிக்கிறேன், இது இனிஷியலைஸ் ஆகும்போது. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, என்னென்ன டிஸ்க் வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து நமக்கு எத்தனை டிஸ்க் இருக்குது, ஸ்டோரேஜில் போனீங்கன்னா தெரியும். ஸோ கரண்ட்டாக வந்து dev/sda1 ஒரு டிஸ்க் தான் இருக்கு. இன்கேஸ் நீங்க நிறைய டிஸ்க் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மல்டிபிள் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் வந்து நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க செலக்டிவா நீங்க பண்ண முடியும். /dev/sda-வா இல்லை sdb-யா என்னென்ன அப்படின்றது இங்க கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதுல இருக்கிற ஒரே டிஸ்க் தான், அதனால நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மெஷின்ல இருக்கிற டிஸ்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இதுல கிளியரா கொடுத்துருக்காங்க, there is a 8 GB disk on that source server. ஸோ கரெக்ட் தானா, இங்க மேலே போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆமா, ஸோ there is a 8 GB வால்யூம் இங்க இருக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்து இப்போ ரெப்ளிகேட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ அந்த ரெப்ளிகேஷன் ஏஜென்ட்டை வந்து சோர்ஸ் சர்வரில் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நான் அது வந்து உங்களுக்கு அந்த ரீஜனில் போயிட்டு உங்களுக்கு இந்த சர்வருடைய ரெப்ளிகேஷன் வந்து நான் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ மீன்வைல் அந்த IAMல போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அந்த எங்கே போயிட்டு நம்ம செக்யூரிட்டி கிரெடென்ஷியலை வந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ IAMன்றது வந்து குளோபல் சர்வீஸ், அதனால் நீங்கள் எந்த ரீஜனில் இருந்து வேணால் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நிறைய யூசர்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னுடைய யூசர் நேம் வந்து ஸ்டான். ஸோ அந்த ஐடியை தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டான்ற ஐடியில் போயிட்டு இதில் வந்து செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜெனரேட் செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் கிரியேட் ஆக்சஸ் கீ கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் கிரியேட் பண்ணேன். ஸோ எதுக்காக கிரியேட் பண்ணுறேன்ற பர்பஸையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்கள் வாட் எவர் யூ கேன் கிவ் இட் ஆர் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இதே ப்ரொசீஜரை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன் ப்ரமைசஸில் இருக்கக்கூடிய என்னுடைய மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரில் இருக்கிற இந்த VM, அதாவது ஸ்டான் அஜூர் லினக்ஸ் VM வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய லோக்கல் மெஷின் பவர் ஷெல்ல இருந்து கனெக்ட் பண்ணி சேம் எக்ஸாக்ட் ஸ்டெப்ஸ் வந்து அதுலேயுமே நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேம் அதே கமாண்ட் தான். ஸோ அதை பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் மெஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வால்யூம் இருக்குது. அதாவது என்னுடைய மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு C டிரைவ் பூட் வால்யூம் அண்ட் தென் அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி வால்யூமும் வந்து அவங்க அதில் கொடுக்குறாங்க பை டிஃபால்ட்டாக. ஸோ அதுதான் வந்து இப்போ நமக்கு அங்கே 2 வால்யூமாக இருக்குது. சேம் அதே மாதிரி விண்டோஸ்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லாகின் பண்ணி அந்த சேம் ப்ரொசீஜரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ லினக்ஸ் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு C டிரைவ் அண்ட் தென் ஒரு D டிரைவ் ரெண்டு டிஸ்க் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம டிஸ்க் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு 127 128 GB ப்ளஸ் வந்து அவங்க டெம்பரரியாக ஒரு எஃபிமரல் டிஸ்க் வந்து நம்ம மெமரி சைஸோட டபுள் த சைஸாக வந்து ஒரு டிஸ்க் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அது 8 GB மெமரி அப்படின்னா 16 GBயில் வந்து ஒரு சைஸுங்க, ஒரு சிஸ்டம், ஒரு டெம்பரரி வால்யூம் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ தட். ஓகே, ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா, ஓகே லெட் மீ ஷோ யூ த டிஸ்க் கன்சோல். ஓகே, இங்கே இருக்கு.
ஸோ இது டெம்பரரி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 ஜிபி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு 2 டிஸ்க் இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுடைய அந்த டிஆர்எஸ் கன்சோலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ தான் அந்த ஏஜென்ட்டை வந்து இதில் டவுன்லோட் பண்ணேன். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது அந்த EXE ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். AWS ரெப்ளிகேஷன் விண்டோஸ் இன்ஸ்டாலர் டாட் EXE அப்படின்ற ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது சேம் அதே ஸ்டெப்ஸ் தான், அதே ப்ரொசீஜர் தான் இங்கே கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரியான ரீஜனுக்கு நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போறீங்க, உங்களுடைய கீ கொடுங்க, உங்களுடைய சீக்ரெட் ஆக்சஸ் கீ என்டர் பண்ணுங்க அப்படின்னோடனே இந்த மிஷினில் 2 டிஸ்க் இருக்கு, நீங்கள் ரெண்டுமே ரெப்ளிகேட் பண்றீங்களா இல்லை ஒரு டிஸ்க் மட்டும் நீங்கள் ரெப்ளிகேட் பண்றீங்களான்னு கேட்குறாங்க. நான் ரெண்டுமே பண்றேன், 128 ஜிபியும் பண்றேன், 16 ஜிபியும் பண்றேன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு சோர்ஸ் ஐடி வந்து நமக்கு அசைன் பண்ணிட்டாங்க. இந்த சோர்ஸ் சர்வருக்குன்னு ஒரு ஐடி. ஸோ அதே தான் இப்போ நமக்கு வந்து இந்த சிஸ்டம்லையும் வந்து நமக்கு இப்போ அசைன் ஆகணும். இப்போ அசைன் ஆக போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு சோர்ஸ் சர்வர் ஐடி வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் ரீஜனுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். டெஸ்டினேஷன் ரீஜன்ன்றது வந்து நார்த் விர்ஜீனியா போய் பாருங்க என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 சிஸ்டம்ஸ் வந்து இந்த டெமோவில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு 2 சிஸ்டம் வந்து AWS உடைய ஒகையோ ரீஜியனில் இருக்குது. அண்ட் தென் 2 சிஸ்டம் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் டேட்டா சென்டரில் இருக்குது. ஸோ இந்த செஷனுடைய டியூரேஷனை வந்து நான் வந்து கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ லெட் மீ ஷோ யூ. ஸோ சில சிஸ்டம்ஸ் வந்து ரெப்ளிகேஷன் வந்து இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ தட் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ரெப்ளிகேஷனை நம்ம வந்து ட்ரிகர் பண்ண உடனே ஸோ ஜென்ரலாக இதில் போய் நீங்கள் டிஆர்எஸ் சர்ச் பண்ணிங்கன்னா எலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அதை நம்ம இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து என்னென்ன சோர்ஸ் சர்வர், என்னென்ன ரெக்கவரி இன்ஸ்டன்சஸ் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் லிஸ்ட் வரும். ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு புது சிஸ்டம் வந்து இனிஷியல் சிங்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்கேருந்து US ஈஸ்ட் 2Bலேருந்து US ஈஸ்ட் 1Cக்கு வந்து ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதில் IP என்ன 172.31.136. ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ 172.31.24.136 இங்கே பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஐடி கொடுத்துட்டாங்க, எந்த நெட்வொர்க்குக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த சோர்ஸ் ஐடி இங்கே பார்க்க முடியுதா? ஸோ அதுதான் இப்போ நமக்கு ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 172 ஆரம்பிச்சு 136ல முடிகிற அந்த சிஸ்டம் தான் இப்போ நம்ம ரெப்ளிகேஷன் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இனிஷியல் சிங்க் 0% காமிக்கும். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண இட் வில் ஸ்டார்ட் ஷோயிங் த ப்ராக்ரஸ். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா வந்து உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இனிஷியல் சிங்க் அப்போ என்ன நடக்குது அப்படின்றது வந்து இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும் நல்லா கிளியரா. ஸோ இந்த ரெக்கவரி டேஷ்போர்டில் அதுக்குள்ளே வந்து நிறைய சப் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்றது இங்கே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ மொத்த ஜிபி ஆஃப் டிஸ்க் வந்து காப்பி ஆகுது அப்படின்றது வந்து இங்கே பார்க்க முடியும். தென் அதே மாதிரி என்னென்ன ரெப்ளிகேஷனுடைய ப்ராக்ரஸ் என்ன, என்னென்ன டாஸ்க் வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த ரெப்ளிகேஷன் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கோ அண்ட் கிரியேட் த செக்யூரிட்டி குரூப். அப்புறம் ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சர்வரை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ரெப்ளிகேஷன் அப்படின்றது இங்கே என்ன, நமக்கு வந்து இந்த டிஸ்கை வந்து காப்பி பண்ணி இங்கே EBS வால்யூமாக கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சர்வர் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த சர்வரை வந்து அடுத்தது கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ கிரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த சர்வர் பூட் ஆகும், ஆத்தென்டிகேட் ஆகும், அதுக்கு கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும். தென் வந்து அந்த ஸ்டேஜிங் டிஸ்க்ஸை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அதுதான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வேக வேகமாக நடக்குது பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராக்ரஸ் பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல EC2ல வந்து அந்த ரெப்ளிகேஷன் சர்வர் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ EC2 இன்ஸ்டன்ஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ரெப்ளிகேஷன் சர்வர் AWS டிசாஸ்டர் ரெக்கவரி சர்வீஸ் ரெப்ளிகேஷன் சர்வர்னு ஒரு சர்வர் வந்து இப்போ இங்கே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இல்லாத சர்வர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ். ஓகே, இது ஒகையா ரீஜியனில் இருக்கும். இது வந்து எங்கே கிரியேட் ஆகும்னா டெஸ்டினேஷனில் தான் கிரியேட் ஆகும். நார்த் விர்ஜீனியாவில் தான் அது கிரியேட் ஆகும். நீங்கள் நார்த் விர்ஜீனியாவுக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்து நம்ம இந்த டிசாஸ்டர் ரெக்கவரிக்கான ரெப்ளிகேஷன் சர்வர் வந்து இப்போ கிரியேட் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ கிரியேட் ஆகிட்டு ஆல்ரெடி இது ரன்னிங்கில் இருக்கும். ஏன்னா இந்த நமக்கு வந்து இங்கே ஸ்டேட்டஸ் என்ன நடக்குது, ஆல்ரெடி வந்து லான்ச் ஆகிடுச்சு, சர்வரும் பூட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேஜஸ் வந்து டிஸ்க் வந்து கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட்
பாருங்க. ஸோ AWS எலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி ரெப்ளிகேஷன் சர்வர்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. எந்த சைஸ்ல கிரியேட் ஆயிருக்கு? T3 ஸ்மாலா வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம அதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனா நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது கொடுத்தோம். ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த டிஸ்க் கிரியேட் பண்ணும்போது நம்ம T3 ஸ்மால் போதும் நம்மளுடைய இதுக்கு. ஏன்னா நம்ம 1 or 2 சர்வர் நம்ம ரெப்ளிகேட் பண்றதுக்காக இந்த சைஸ் போதுன்றதை நம்ம கொடுத்தோம். ஸோ அந்த சைஸ்ல தான் ரெப்ளிகேஷன் இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த பேக் எண்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சோர்ஸ் மெஷின்ல இருக்க டிஸ்கை வந்து இங்க வந்து வால்யூம்ஸா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெப்ளிகேஷன் சர்வருக்குனே ஒரு டிஸ்க் வேணும். ஏன்னா அந்த ரெப்ளிகேஷன் சர்வர் மூலயமா தான் அந்த வால்யூம் வந்து காப்பி ஆகும். ஸோ இது வந்து ரெப்ளிகேஷன் சர்வருடைய டிஸ்க் இது 14 GB அப்படின்றது. ஸோ ஆக்சுவல் ரெப்ளிகேஷன் வால்யூம்ன்றது அந்த சர்வர்லேருந்து வரக்கூடிய வால்யூம். ஸோ இந்த 8 GB தான் வந்து ரெப்ளிகேஷன் நடக்கக்கூடிய வால்யூம். ஸோ இந்த வால்யூம் எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்வருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன வால்யூம் வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க என்னன்றது வந்து நமக்கு கிளியரா வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ சிங்க் வந்து நடந்துட்டு இருக்கு. மேலே வந்து ப்ராக்ரஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ 9 மினிட்ஸ்ல வந்து முடிய போகுது இந்த பர்டிகுலர் ஓவரால் வந்து ரெப்ளிகேஷன் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் 20% இப்போ முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 1.6 GB வந்து டேட்டா ஆல்ரெடி காப்பி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே காப்பி ஆயிடும். ஸோ இது கம்ப்ளீட்டா முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா வந்து AWS டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கனெக்டட் த்ரூ வெரி ஹை ஸ்பீட் சர்க்கியூட். ஸோ 6 GB ஆல்மோஸ்ட் காப்பி ஆயிடுச்சு. 6 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் எடுத்தது ஒரு 8 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ்ல வந்து ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டிஆர் என்விரான்மெண்ட்டே செட்டப் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எனேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து இட் வில் டேக் அட்லீஸ்ட் 10-15 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ வந்து உங்களுக்கு டிஆர் செட்டப் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் வந்து 10 மினிட்ஸ் தான் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டேட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட் இட் காப்பி. ஸோ மீன்வைல் நான் உங்களுக்கு வந்து ஒரு சில அடிஷ்னல் ஸ்டேட்டஸ் காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் ஃபுல்லாக 100% முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தி ஸ்டேட்டஸ்னு காமிக்கும். இது வந்து நம்மளுடைய அஜூர் சர்வர். ஓகே, அஜூர் சர்வர் வந்து ரொம்பவே ஹெவி சைஸும் கூட. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய டிஸ்க் செட்டிங்ஸில் தெரியும் எத்தனை சைஸ் டிஸ்க் இருக்குன்ட்டு. ஸோ வந்து பூட் வால்யூம் ஒரு 30 GB, ஒரு 16 GB ஆஃப் அடிஷ்னல் அந்த டெம்பரரி வால்யூம் ரெண்டுமே இதில் வந்து ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெக்கவரி டேஷ்போர்டில் வந்து அதே சேம் டீடைல்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ 100% ரெப்ளிகேஷன் முடிஞ்சிருக்கு. 46 GB வந்து ரெப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பேக்லாகும் ஒரு லேகுமே இல்லை. எங்கேருந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம்? ஆன் ப்ரெமைசஸ்ன்னு காமிக்குது. ஏன் ஆன் ப்ரெமைசஸ்ன்னு காமிக்குதுன்னா AWS டேட்டா சென்டரை தவிர்த்து நீங்கள் எங்கேருந்து மைக்ரேட் பண்ணாலும் மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரோ இல்லை கூகுள் டேட்டா சென்டரோ இல்லை கஸ்டமருடைய டேட்டா சென்டர்லேருந்து மைக்ரேட் பண்ணாலும் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால வந்து அது ஆன் ப்ரெமைசஸ் அப்படின்னு காமிச்சிருவாங்க. இதே AWSலேருந்து பண்ணும்போது எந்த சோர்ஸ் ரீஜன்லேருந்து எந்த டெஸ்டினேஷன் ரீஜன் போகிறோம் அப்படின்றது வந்து அங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எனிதிங் அவுட் சைட் ஆஃப் AWS ஆன் ப்ரெமைசஸ் தான் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அந்த கிளவுட் ட்ரைலில் வந்து என்னென்ன நடந்தது, என்ன ஈவெண்ட், அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் போயிட்டு கிளவுட் ட்ரைலில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் இனிஷியலாக நம்ம நடக்கும்போது அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம கிளியரா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் இங்க காமிப்பாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபுல் 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கிளவுட் ட்ரையலுடைய ஈவெண்ட் ஹிஸ்ட்ரிக்குள்ள போயிடும். ஸோ இன்கேஸ் நீங்க போயிட்டு ரெஃபர் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கிளவுட் ட்ரையல் ஈவெண்ட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணீங்கன்னா அது டைரக்டா வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ட்ராக் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நடந்தது, எப்போ வந்து ரெப்ளிகேஷன் சர்வர் கிரியேட் ஆச்சு, எப்போ பூட் ஆச்சு, எப்போ டேட்டா காப்பி ஆகி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து ஈவெண்ட் எடுத்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன ஐடி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து சிஸ்டம் கிரியேட் பண்ணும்போது ஒரு எஸ்ஐடி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, சோர்ஸ் ஐடி, சோர்ஸ் சர்வரோட ஐடி. அந்த எஸ்-ஐஃபன் அந்த ஐடியை காப்பி பண்ணிட்டு வந்து கிளவுட் ட்ரையில் இங்கே பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க எப்போ வந்து சோர்ஸ் சர்வர் வந்து உங்களுக்கு ரெப்ளிகேஷன் சர்வர் மூலயமா லான்ச் ஆச்சு, எப்போ ரெப்ளிகேஷன் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. கிளவுட் ட்ரையல்ன்றது ஒரு லாகிங் டூல். அந்த லாகிங் டூலில் எல்லா மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து டீடைல்டாக கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு அதில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் சர்வர் இன்ஃபோவில் போய் பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன சோர்ஸ் சர்வர், என்ன மாதிரியான விஷயங்கள் காப்பி இருக்குது. ஸோ நீங்கள் அது VMwareலேருந்து மைக்ரேட் பண்ணாலும் மைக்ரேட் பண்ணலாம், இல்லை ஹைப்பர்-வி ஆர் என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ்லேருந்து நீங்கள் மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் ஹார்ட்வேர் அந்த மெமரி யூசேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது C5 லார்ஜ்ன்றது ரெக்கமெண்டட் இன்ஸ்டன்ஸாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். உங்களுக்கு டெஸ்டினேஷனில் VM கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி VMமாக நீங்கள் லான்ச் பண்ணணுமோ அந்த லான்ச் செட்டிங்ஸை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு என்ன மாதிரியான செட்டிங்ஸ், என்ன லைசன்சஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து எந்த
நெட்வொர்க்கில் நீங்கள் கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரியான செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த EC2 உடைய லான்ச் டெம்ப்ளேட்டை போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ இந்த EC2 லான்ச் டெம்ப்ளேட்ன்றது அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அதில் வந்து என்ன கீ பேர் கொடுக்கறது, இல்லை என்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸ் டைப்பு, தென் வந்து என்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப்லேருந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை போயிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல் டிபெண்ட் ஆன் யுவர் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் C5 லார்ஜ் எனக்கு வேண்டாம், அது ரொம்ப ஹெவி சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை போய் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு T2 மைக்ரோ போதும், இல்லை வந்து ரொம்ப கம்மியான சைஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட். அதே மாதிரி எனக்கு என்ன கீபேர் வேணும், எந்த நெட்வொர்க் வேணும், என்ன மாதிரியான ரிசோர்ஸ் டேகிங் வேணும், தென் என்ன EBS சைஸிங் வேணும், எனக்கு சைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுவும் மாற்றிடலாம். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமைசபிள். டெஸ்டினேஷன் சைடில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மைக்ரேட் பண்ண சர்வர் அந்த வால்யூம் வச்சு நம்ம VM கிரியேட் பண்ணும்போது, EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் வேணுன்றதை நம்மளால லான்ச் செட்டிங்ஸ்ல வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ போஸ்ட் லான்ச் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்லேருந்து நம்ம அந்த சிஸ்டம் இங்கே கொண்டு வரும்போது அதுக்குள்ள வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஜூரோடைய ஏஜென்ட் தான் இருக்கும். அஜூரோடைய மானிட்டரிங் ஏஜென்ட், அந்த என்னென்ன பேட்சிங்க்கு யூஸ் பண்ணுற டூலு, பேக்கப் ஏஜென்ட் அதெல்லாம் அதில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து க்ளீன் அப் பண்ணணும், இல்லை இங்கே டெஸ்டினேஷனில் வந்து நமக்கு சிஸ்டம்ஸ் மேனேஜருடைய ஏஜென்ட்டை வந்து நம்ம புஷ் பண்ணணும், இல்லை வந்து கிளவுட் வாட்ச் மானிட்டரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணணும், இல்லை கனெக்டிவிட்டி செக்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், டைம் சிங்க் செட்டிங்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான நிறைய ரெடிமேடாக வந்து உங்களுக்கு ஆக்ஷன் டூல்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது எந்தெந்த ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் அந்த ஆக்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த போஸ்ட் லான்ச்சிங்கில் வந்து அதை நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன்ஸும் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த 100% முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருவாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அந்த கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து முடிச்சுட்டு நமக்கு ஹெல்த்தி ஸ்டேட்டஸ்க்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு we can go and check that. ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இது இந்த நார்த் விர்ஜினியாவில் இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது கண்டினியூஸாக இந்த ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு பாயிண்ட் இன் டைம் அது வந்து எத்தனை நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அத்தனை நாளைக்கு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வருவாங்க. அந்த இது எலாஸ்டிக் டிசாஸ்டர் ரெக்கவரி நிறைய ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து இந்த ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் பண்ணுறதுக்கோ அந்த ஸ்னாப்ஷாட் ஃபைனலாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரில் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஆப்ஷன் காமிப்பாங்க. நீங்கள் வந்து ட்ரில் பண்ணி பார்க்கலாம், டிஆர் ட்ரில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இனிஷியேட் ரெக்கவரி ட்ரில் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெம்பரரியாக நம்ம வந்து ட்ரில் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன். இது இந்த ட்ரில் எக்ஸசைஸில் வந்து நமக்கு ஒரு VM வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு டெஸ்ட் VM மாதிரி தான் அது கிரியேட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கோ இல்லை வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தென் வந்து ஃபைனலாக லெட்ஸ் டூ ஒன் திங். இந்த பர்டிகுலர் ரெப்ளிகேட் ஆன VMல கூட நீங்கள் சில எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் இல்லை கான்ஃபிகரேஷன்ஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை போய் மாற்றலாம். ஸோ அது கண்டினியூஸாக உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகிறதால ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டூ சர்டன் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபார் நவ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரில் வந்து உங்களுக்கு இனிஷியேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம எங்கேருந்து ட்ரில் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அஜூர் VMல இருந்து நமக்கு இங்கே ட்ரில் இனிஷியேட் பண்ணுறோம். இப்போ இந்த இனிஷியேட் ரெக்கவரி ட்ரில் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த பாயிண்ட் இன் டைமை வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போறீங்க அப்படின்ற வந்து கம்ப்ளீட் ஆப்ஷன் இதில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு மார்னிங் டேட்ல இருந்து எல்லாமே 8 AM 9 AM 10 AM அது வந்து உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் கண்டினியூஸாக எடுத்து வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்டான ஸ்னாப்ஷாட்லேருந்து நீங்கள் ட்ரில் இனிஷியேட் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஒரு பழைய வெர்ஷனை வச்சு நீங்கள் ட்ரில் பண்ணணுமா அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் என்ன மாதிரியான லேக் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து லேக் வந்து என்ன இருக்குது, லேகே இல்லை. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து சேம் கண்டினியூஸாக, ஏன்னா நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணல சோர்ஸில். ஸோ அதனால் பேக்லாகும் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இப்போ ட்ரில் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் மெஷினில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து இனிஷியேட் ட்ரில்லுன்னு கொடுத்துட்டு தென் ஃபைனலாக வந்து ரெக்கவரியை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணிக்கலாம். ரெக்கவரின்றது வந்து இப்போ சோர்ஸ் சைட்டே இல்லை, சோர்ஸ் சைட் கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிடுச்சு, சோர்ஸ் டேட்டா சென்டர் வந்து ஆக்சஸபிளாக இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இனிஷியேட் ரெக்கவரின்னு கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள்
ஒன் டைம் மைக்ரேஷன் ஆர் ஒன் டைம் ஸ்விட்ச் ஓவர் ரெப்ளிகேஷன் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல கன்டினியூஸா 2 சைட்லயுமே நான் வந்து சர்வர்ஸ் ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மல்டி சைட்டாவும் நீங்க அதை ரன் பண்ணாலும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரில் பண்ணி பார்க்கணும்னா பண்ணலாம். இல்லாட்டி டைரக்டா நீங்க இனிஷியேட் ரெக்கவரி கொடுத்துட்டு நீங்க ரெக்கவரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சர்வர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் டு ஏடபிள்யூஎஸ் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் வே உங்களுக்கு அது கிளியரா புரிய வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சர்வர் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, C5 லார்ஜா. இதை வந்து நான் இப்போ டெர்மினேட் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு புது சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த ரெப்ளிகேட் ஆன சிஸ்டம் வந்து ஸோ ஒரு சர்வரை வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஓவர் ட்ரில்லும் பண்ணி காமிக்கிறேன். தென் அகெயின் ஃபைனல் ரெக்கவரியும் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இதில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு இனிஷியேட் ரெக்கவரி ட்ரில்லுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சர்வர் கிரியேட் ஆகும். இல்லாட்டி வந்து ரெக்கவரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த பாயிண்ட் இன் டைம் உடைய இதை வச்சு நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நான் வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் கிரியேட் இட். ஸோ இதை நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், இந்த சிஸ்டம் வந்து டெர்மினேட் ஆகட்டும். ஓகே, அது ஷட்டிங் டவுனில் இருக்குது. ஒரு புது சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். என்ன அப்படின்னா கன்வர்ஷன் சர்வர் அப்படின்னு கிரியேட் ஆகும். ஏன் கன்வர்ஷன் சர்வர் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் EBS வால்யூமை யூஸ் பண்ணி இந்த DRS டூல் என்ன பண்ணும் அப்படின்னா 443 போர்ட் வழியாக அந்த ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற ரெக்வஸ்ட் வந்திருக்கும் போது ஸோ அந்த கன்வர்ஷன் சர்வர் கிரியேட் பண்ணி தான் அந்த கன்வர்ஷன் சர்வர் மூலயமா தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். we can wait and see. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நமக்கு அது டெர்மினேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு புது சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ நான் லேட்டஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட் பாருங்க, எவ்வளோ ரெக்கவரி பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ எந்த ரெக்கவரி பாயிண்ட் உங்களுக்கு வேணும், கஸ்டமர் வந்து இந்த ரெக்கவரி பாயிண்ட்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா அதை சூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம் டெஸ்டினேஷன் டேட்டா சென்டர் ரீஜன்ல AWSல. ஸோ இப்போ வந்து அது ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து நான் ரெப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெவியான சிஸ்டம். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் டிஸ்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 127+16 GB ஆஃப் கெப்பாசிட்டி டிஸ்க் வந்து அதில் இருக்கு. ஸோ அதை நான் ரெப்ளிகேட் பண்ணனா மற்ற சிஸ்டம் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் ஆகிடும். ஸோ ஒரு ரெக்கவரி ஜாப் வந்து நம்ம இப்போ ட்ரிகர் பண்ணோம் இல்லைங்களா, அதோடைய லாக் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரெக்கவரி ஜாப் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் நடக்கும்போது என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்டார்டட் டேக்கிங் ஸ்னாப்ஷாட். ஸோ ஃபினிஷிங் டேக்கிங் ஸ்னாப்ஷாட். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் சர்வர் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த கன்வர்ஷன் சர்வரை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புது சிஸ்டமே இங்கே வந்து இப்போ லான்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட். இப்போ வந்து நமக்கு இங்கே கன்வர்ஷன் சர்வர் வந்து வர ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அது கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆன உடனே அதை யூஸ் பண்ணி நமக்கு இங்கே ஒரு புது சிஸ்டம் வந்து இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிச்சோம். நமக்கு வந்து கன்வர்ஷன் சர்வரும் கிரியேட் ஆகும், ஆக்சுவல் டெஸ்டினேஷன் சர்வரும் உங்களுக்கு வந்து நார்த் விர்ஜினியா ரீஜனில் இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ 2 விதமான விஷயங்கள் பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல். ஸோ கன்வர்ஷன் சர்வர் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கன்வர்ஷன் சர்வரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்னாப்ஷாட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்னாப்ஷாட் வால்யூமை யூஸ் பண்ணி ஒரு புது சர்வர் வந்து இப்போ ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகேங்களா, புது ஸ்னாப்ஷாட் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ லெட் சி. ஸோ இது கிரியேட் ஆகட்டும். இப்போ நீங்கள் போயிட்டு இந்த லாக் நீங்கள் க்ளோஸராக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இது மேலே இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்துருப்பாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ அதை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுப்பாங்க. ஸோ கன்வர்ஷன் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கன்வர்ஷன் சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டு கன்வர்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கன்வர்ஷன் என்ன மீன் பண்ணுறாங்க, அந்த EBS வால்யூமை யூஸ் பண்ணி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது எத்தனை வால்யூமோ அத்தனை வால்யூம் அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெக்கவரி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேஜிங் சப்நெட் வந்து அந்த இனிஷியலாக எந்த சப்நெட்டில் வந்து நீங்கள் ட்ரில் பண்ணுறீங்க இல்லை வந்து அந்த டெம்பரவரி ஸ்பேஸ் தான் அது. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து எந்த VPCயில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்கவரி சப்நெட்டில் போயிட்டு நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ கிரியேட் ஆகும். ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இதிலே வந்து நீங்கள் அந்த ரெக்கவர் பண்ண இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெயில் பேக் பண்ணுற ஆப்ஷன்ஸும் வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் ஃபெயில் பேக் ஆர் ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன். அதாவது இப்போ நான் ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் நான் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து நார்த் விர்ஜினியால திருப்பி நான் ஒகையா போகணும் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணிட்டு, ஏன்னா நிறைய சேஞ்சஸ் புதுசாக நடந்திருக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து நான் சோர்ஸ் ரீஜன் கொண்டு போகணும், மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டருக்கோ இல்லை ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டருக்கோ அந்த ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் பண்ணிட்டு நான் வந்து ஃபெயில் பேக்கும் பண்ணலாம். ஃபெயில் ஓவர் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது. ஸோ அதில் ரிவர்ஸ் நம்ம பண்ணுறது வந்து ஃபெயில் பேக். ஸோ இந்த ரெக்கவரி இன்ஸ்டன்ஸில் போய் செலக்ட் பண்ணி நம்ம ஃபெயில் பேக்கும் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டேட்டஸ். இதுக்குள்ளே போயிட்டு இல்லாட்டி இங்கே நீங்கள் ரெக்கவரி ஜாப்லேயே போயிட்டு நீங்கள் அதை சர்ச் பண்ணலாம். எதர் அங்கேயும் பண்ணலாம், இல்லாட்டி இதில் போயிட்டு
உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஜாப் ஐடி இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாப் ஐடியை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ 741க்கு வந்து கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் இங்கே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். லெட்ஸ் ரெஃப்ரெஷ் அண்ட் சி. ஸோ அந்த இது கன்வர்ஷன் சர்வர் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இட் ஷுட் ஸ்டார்ட் எனி டைம். ஸோ ஃபெயில் ஓவர் அப்படின்றது என்ன, ஃபெயில் பேக்ன்றது அப்படின்னா என்ன? ஸோ ஃபெயில் ஓவர் அப்படின்றது வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் வர்றது வந்து ஃபெயில் ஓவர். ஸோ இதில் என்ன ப்ராசஸ் நடக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு டிஆர் எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை டிஆர் ஆக்சுவலாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்எஸ் ரவுட் 53 மூலயமா தான் நம்ம வந்து இந்த சிஸ்டம்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ரீஜன் இருக்கலாம், இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர் இருக்கலாம். அதை வந்து இப்போ டிசாஸ்டர் இதில் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு நெட்வொர்க் டிராஃபிக் என்ன பண்ணுவோம், அந்த ரெக்கவர்ட் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபெயில் ஓவர் ப்ராசஸ். ஃபெயில் பேக்ன்றது வந்து நம்மளுடைய சோர்ஸ் ரீஜனுக்கு வந்து அதை வந்து திருப்பி பாயிண்ட் அவுட் பண்றது வந்து ஃபெயில் பேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபெயில் ஓவர்ன்றது ஸ்விட்சிங் த ரன்னிங் அப்ளிகேஷன் டு அனதர் ரீஜன் ஆர் அனதர் அவைலபிலிட்டி ஜோன் வந்து ஃபெயில் ஓவர். ஃபெயில் பேக்ன்றது வி ஆர் ரிட்டர்னிங் த அப்ளிகேஷன் டு த ஒரிஜினல் ஆன் ப்ரெமைசஸ் லொகேஷனுக்கோ இல்லை ரீஜனுக்கோ திருப்பி கொண்டு போறது வந்து ஃபெயில் பேக். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டுமே வந்து நம்ம டிஆர்எஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓகே, ஸோ இது கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா we can just test the system and then we can close it. ஓகே, ஸோ இது நடக்கட்டும். ஸோ இதில் வந்து கன்வர்ஷன் சர்வரே வந்து ஸ்டாப் ஆகுது பாருங்கள். ஸோ தட் மீன்ஸ் இதில் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஸோ அதில் வந்து 2-3 டைம் அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ரைட் சைடில் வந்து இனிஷியலைசிங் ஸ்டேட்டஸ் இருக்குது. இப்போ தான் இந்த விஎம் கிரியேட் ஆயிருக்கு. You can also check the time. So 17:45, I said 19:45, 7:45க்கு வந்து இப்போ தான் இந்த சிஸ்டம் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் தேர். இதை போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஏதாவது பப்ளிக் ஐபி இருக்கான்றதை பார்ப்போம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நான் வந்து ஒரு பப்ளிக் ஐபி அசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ கோ அண்ட் செக் ஏதாவது எலாஸ்டிக் ஐபி ஃப்ரீயாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு எலாஸ்டிக் ஐபி இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு அட்டாச் இட் டு தட் நியூலி கிரியேட்டட் இன்ஸ்டன்ஸ் ஸோ தட் நம்ம வெளியிலேருந்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் இல்லை. ஸோ இதோடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டோடைய ஐடி எடுத்துப்போம். காப்பி பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக் ஐபி வந்து அதில் அட்டாச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆக்ஷன்ஸ் அசோசியேட். ஸோ எந்த எலாஸ்டிக் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோன்றதை கொடுத்துடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு we can just associate it. ஓகே, அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. அது இன்னும் ரெடி ஆகலை போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இட் நீ நாட் ரெடி ஆகட்டும் அது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அது வந்து ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டாப் ஆகுது பாருங்கள். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில ஏஜென்ட்ஸ் அந்த இதெல்லாம் போஸ்ட் ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ லெட் இட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அசோசியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டாப்பிங் ஸ்டேட்லேயோ இல்லை வந்து டெர்மினேட்டட் ஸ்டேட்லேயோ அதை போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இதில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆப்ஷன் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சர்வர் இது அப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் சர்வர் வந்து அவங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்ஷன் சக்சீட் ஆன அடுத்த செகண்டே வந்து இந்த கன்வர்ஷன் சர்வரை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ டெர்மினேட் பண்ணதால நம்ம காஸ்ட் வந்து நமக்கு சீப்பாகும், கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ இதோடைய ப்ரைஸிங் அந்த பில்லிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு செஷனில் இப்போ சொல்லி தரேன். பட் இப்போதைக்கு வந்து இதில் இட் ஹஸ் ஸ்டார்டட் த லான்ச் ஆஃப் ரெக்கவரி இன்ஸ்டன்ஸ். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெடி ஆனோடனே அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதில் அந்த பேஜஸ் நம்ம எதிர்பார்க்குற கண்டென்ட்லாம் அதில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு we can complete. ஸோ இது டிஆர்எஸ் அப்படின்றது வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும் அது ஒரு பெரிய கான்செப்டாக தெரியும். பட் இது வந்து இட் இஸ் அ வெரி ஈஸி டாபிக். ரொம்ப சிம்பிளிஃபைடான டெமோ தான். ஸோ அந்த ரிமைனிங் தியரி போர்ஷன்ஸும் பாருங்கள். நான் அதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஆர் பேட்டர்ன் என்னென்ன இருக்குது, டிஆரில் வந்து என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஒரு தடவை. அப்போ தான் உங்களுக்கு வந்து இட் வில் பி மச் கிளியரர் ஃபார் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இது லைவ் ஆன்லைன் வரட்டும். we can quickly validate it. ஸோ அதில் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சிஸ்டமுக்கு வந்து ஒரு வெப்பேஜ் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வெப்பேஜ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம இது பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஏஜென்ட் டவுன்லோட் பண்ணோம். ஸோ அது கண்டிப்பாக அதில் இருக்கும். பட் அது தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வரில் வந்து ஐ ஆல்சோ காட் அ வெப் பேஜ். ஸோ அந்த இது அப்பாச்சி டிஃபால்ட் வெப் பேஜ் நான் அதில் கொடுத்துருந்தேன். ஓகே, டெமோ ஃபார் AWS DRS with STAN அப்படின்ற பேஜ் நமக்கு வரணும். ஸோ அதுதான் வந்து we are expecting. ஓகே, தட்ஸ் த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த சர்வரை கூட நம்ம அதுக்கு ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, லெட் திஸ் கம்.
ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செக் பண்ண முடியும். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ரெக்கவரி ஸ்டேட்டஸ் என்ன, ஜாப் ஃபினிஷ் ஆகிடுச்சா இல்லையா, எப்போ வந்து கம்ப்ளீட் ஆச்சு என்னன்றதை நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நம்ம அந்த நார்த் வெர்ஜினியா ரீஜன் போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் சர்வர் வந்து ரெடி ஆகிருக்கான் இல்லையான்னு பார்த்தலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வந்து டிஆர் ட்ரில்லும் பண்ணி பார்க்கலாம், டிஆரோடைய ஆக்சுவல் ஒர்க்கும் நம்ம பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஆன் ப்ரமைசஸ்லேருந்து வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்லேருந்து சர்வர்ஸ் ரெண்டுமே இங்கே வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. தென் அகெயின் வந்து மைக்ரோசாஃப்ட் இது ரெண்டும் ஆன் ப்ரமைசஸ் மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்லேருந்து நடக்குது. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒகையா டேட்டா சென்டர்லேருந்து நார்த் வெர்ஜினியா டேட்டா சென்டர் வந்து ஏடபிள்யூஎஸ்லே ரீஜன் டு ரீஜன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதனால அதுவுமே இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபெயில் பேக் ஆப்ஷன் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, இதில் ரெக்கவரி இன்ஸ்டன்ஸில் போனீங்கன்னா இப்போ அந்த ரெக்கவரி இன்ஸ்டன்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த இந்த சிஸ்டம் ஆன் ஆன உடனே நமக்கு அங்கே ரெக்கவரி இன்ஸ்டன்ஸில் வரும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெயில் பேக் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு அந்த இடத்துல எனேபிள் ஆகும். ஸோ அதை நம்ம இப்போ குயிக்காக பார்த்துருவோம். தென் we can test it. Okay, so this is healthy. ஸோ இதில் ஜாப்லேயும் போய் பார்த்துடலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு பார்த்துருவோம். ஸ்டார்டட் லான்ச்சிங் ரெக்கவரி இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குது இன்னுமே. ஸோ இது கம்ப்ளீட்டட் வரணும். கம்ப்ளீட் வந்தால் தான் நமக்கு ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ குயிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நிறைய சர்வர்ஸ் இருக்குது. வேறு ரீஜன் ஏடபிள்யூஎஸில் வேறு ரீஜனில் இருக்கலாம், இல்லை ஆன் ப்ரமைசஸில் இருக்கலாம். அந்த சிஸ்டம்ஸை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏடபிள்யூஎஸோட ஒரு ரீஜனை சூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்து கொண்டு வரணும். அந்த ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு வரதுக்காக ஏடபிள்யூஎஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெப்ளிகேஷன் சர்வர்ஸ் அப்படி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெப்ளிகேஷன் சர்வர். இந்த ரெப்ளிகேஷன் சர்வர் கிரியேட் பண்ணி அது மூலயமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆன் ப்ரமைஸ் சர்வரில் இருக்கக்கூடிய டிஸ்கை வந்து இங்கே இபிஎஸ் வால்யூமா கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ஸ்டேஜிங் ஏரியாவில். ஸோ அதை ஆக்சுவல் கன்வர்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு ஆக்சுவல் சர்வர் இந்த ஏடபிள்யூஎஸ் ரீஜன் அலாங் வித் த இபிஎஸ் வால்யூம் எல்லாமே நடக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாகவே எண்ட் டு எண்ட் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு வந்து 1500 டிசிபி போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த டிஆர்எஸ்லேருந்து நம்ம வந்து இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்வர்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, டிஆர் ட்ரில்லை ஸ்டார்ட் பண்ணுங்க, டிசாஸ்டர் ரெக்கவரியை ஸ்டார்ட் பண்ணுங்க, இனிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் போர்ட் நம்பர் 443 வழியாக நடக்கும். இன்கேஸ் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து அங்கே பாஸ் ஆகலை அப்படின்னா டிசிபி 443 போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. தென் வந்து டிசிபி 1500 வந்து கண்டினியூஸ் பிளாக் லெவல் டேட்டா ரெப்ளிகேஷனுக்கு வந்து அந்த போர்ட் வந்து ஓப்பனாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சர்வர் லெவலில் பண்ணோம். ஸோ சில அடிஷ்னல் விஷயங்கள்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிசாஸ்டரில் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ப்ரோஆக்டிவாக நம்ம சில விஷயங்களை நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அமேசான் EC2 உடைய ஏஎம்ஐ எடுத்து வைக்கிறது, ஆர்டிஎஸ்ல வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவுமே வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் எ ஆல்டர்னேட் ஆப்ஷன். ஸோ பேக்கப் அண்ட் ஸ்னாப்ஷாட் வந்து தனி ஆப்ஷன்ஸ், குயிக்காக ரோல் பேக் பண்ணுறதுக்கு ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் டிசாஸ்டர் ரெக்கவரின்றது லைவாக வந்து நம்ம ஃபெயில் ஓவர் பண்ணுறதுக்கு ஃபெயில் பேக் பண்ணுறதுக்குலாம் வந்து டிஆர் டூல் வச்சு தான் பண்ண முடியும். இப்போ நம்ம பேக்கப்லேருந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. அந்த சர்வரை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், அப்புறம் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும், பேக்கப்லேருந்து டேட்டா ரெஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கெலாம் வந்து இட் மைட் டேக் 3 hours ஆர் 5 hours பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி, டைம் நமக்கு அதிகமாகும். வேற இங்கே வந்து நமக்கு லைவாக வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணுறது ஃபெயில் ஓவர் பண்ணுறதெல்லாம் பண்ணுறதால இட் இஸ் வெரி வெரி ஈஸியர். இதே டேட்டா வந்து நம்ம ஆர்கைவ் பண்ணணும், இல்லை பேக்கப் எடுத்து வைக்கணும், இல்லை லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரெப்ளிகேஷனுக்கு ஸ்னோபால் வழியாக நீங்கள் கிளேஷியருக்கு கொண்டு வரலாம், ஆஃப்லைன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், இல்லை ஆன்லைன்லேயே பண்ணணும் அப்படின்னா டேட்டா சிங்க் வழியாவோ இல்லை ஸ்டோரேஜ் கேட்வே வழியாவோ நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து இப்போ விபிசி டு விபிசி பண்ணோம் இல்லைங்களா, அது பியரிங் வழியாக பண்ணோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இட் இஸ் கம்மிங் த்ரூ த அமேசானோடைய ஏடபிள்யூஎஸ் உடைய நெட்வொர்க் பேக் போன் வழியாக வரதால த்ரூபுட் நல்லா கிடைக்கும். ஸோ இட் வில் பி மச் மச் ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியர். ஸோ ப்ரைஸிங் பற்றி நான் அந்த அடுத்த செஷனில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ டிஆர்எஸ் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் ப்ரேம்லேருந்து ஏடபிள்யூஎஸ் வரலாம், ஏடபிள்யூஎஸ் ரீஜன் டு ஏடபிள்யூஎஸ் ரீஜன் பண்ணலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரோ இல்லை கூகுள் டேட்டா சென்டர்லேருந்து கூட நீங்கள் யூ கேன் கம் டு அமேசான் டேட்டா சென்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சர்வர் வந்து ரன்னிங்கில் வந்துருச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் அசோசியேட் பண்ணணும்னா அசோசியேட் பண்ணுங்கள் அந்த ஐபியை. ஸோ லெட் மீ கோ அண்ட் அசோசியேட் இட். இது போயிட்டு ஆக்ஷன்ஸ், associate,
இன்டர்ஃபேஸோட டீடைல்ஸ் பேஸ்ட் பண்ணுங்க. சாரி, இதில் வந்து ஓகே, லெட் மீ கோ அண்ட் செக் த இன்டர்ஃபேஸ். காப்பி பண்ணது அது ரிமூவ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ இதுதான் அந்த சிஸ்டம், இதோடைய நெட்வொர்க்கிங், இதோடைய இன்டர்ஃபேஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் மீ கோ டு பப்ளிக் ஐபி, ஆக்ஷன்ஸ், அசோசியேட், நெட்வொர்க். நீங்கள் இன்ஸ்டன்ஸ் கூட செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், பட் ஃபைன், தட் இஸ் ஓகே. இப்போ வந்து அசோசியேட் பண்ண அலோவ் பண்ணும், ஏன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது தான் அலோவ் பண்ணும். இப்போ இதோடைய கரெக்டான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா, ஜாப் எண்ட் ஆயிருக்கு பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் த ரெக்கவரி இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு இங்கே வரணும், ஜாபும் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 6 minutes வந்து அந்த லான்ச்சிங் டு ரெக்கவரி வந்து உங்களுக்கு வந்து டவுன் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம கட் ஓவர் பண்ண போகிறோம் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐபியை வச்சு நமக்கு வந்து ஏதாவது பேஜஸ் வருதா என்ன அப்படின்றத வந்து கொஞ்ச நேரத்தில் செக் பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த கன்வர்ஜன்ஸ் அண்ட் அந்த இது. சம்டைம்ஸ் அந்த சிஸ்டம் வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம் சிடிஎல் அப்பாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் சிஸ்டம் ஸ்டார்ட் அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ இப்படி தான் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரோ இல்லை உங்கள் ஆன் ப்ரெமைசஸோ அதை வந்து நீங்கள் ஒரு புது ரீஜனுக்கு வந்து கொண்டு வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ டிஆர் நடந்தது அப்படின்னா யூசர்ஸ் வந்து இந்த சிஸ்டம்க்கு இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எண்ட் யூசர்ஸ் வந்து தே வில் பி மச் ஹாப்பியர். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஓகே, ஸோ ஒன் மோர் திங், அந்த ஸ்விட்ச் ஓவர், அந்த ரெக்கவரி, அந்த ஃபெயில் பேக் ஆப்ஷன் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் பார்த்துடலாம் குயிக்காக. ஸோ இந்த இடத்துல இப்போ ரெக்கவரி இன்ஸ்டன்ஸில் வந்து அது லிஸ்ட் ஆகுதுங்களா. இப்போ இது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணால் ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கம்ப்ளீட் த ஃபெயில் பேக். ஸோ எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த ரெக்கவரி இன்ஸ்டன்ஸை வந்து நான் டெர்மினேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டெர்மினேட் த ரெக்கவரி இன்ஸ்டன்ஸ் அண்ட் தென் டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெர்மினேட் பண்ணுங்க. ஸோ டெர்மினேட் கொடுத்தீங்க அப்படின்னா போயிட்டு இந்த ஜாப் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த ரெக்கவரி இன்ஸ்டன்ஸ் அது ட்ரில்லுக்காக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக இது பண்ணாலும் அது வந்து நம்ம இங்கேருந்தே டெர்மினேட் பண்ணலாம். ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஷட் டவுன் ஆகி டெர்மினேட் பண்ணதுக்கப்புறம் வந்து யூ கேன் கோ அண்ட் டெலிட் தட் இன்ஸ்டன்ஸ். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் அந்த கன்சோல்ல இருந்து. ஸோ தட் வே இட் வில் பி கம்ப்ளீட்லி டன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூ கேன் do it. ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் அண்ட் ஃபெயில் பேக் ஆப்ஷன்ஸும் வந்து இதில் இருக்குன்றது தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ.